அன்பு உறவுகளே, டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறந்துடாம உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை பதிவு செய்யுங்க. அது இந்த காணொலியுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு உதவும். உறவுகளே, எப்போதுமே நாம் சந்திக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, நாடகமாக இருந்தாலும் சரி, அல்லது விளையாட்டுக்களாக இருந்தாலும் சரி, இதுல எல்லாத்துலயுமே கதாநாயகனாக ஒரு பிம்பத்தையும் அதற்கு எதிர் வரிசையில எதிரில ஒரு வலிமையான எதிரியை நிறுத்தும் பொழுதுதான், அதாவது வில்லனை நிறுத்தும் பொழுதுதான் அந்த கதாநாயக கதாபாத்திரத்திற்கே ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுல இருந்துதான் ஒரு சுவாரஸ்யம் நமக்கு நிறைய கிடைக்கும். கேளிக்கை நிகழ்ச்சியில கூட நமக்கு அந்த கதாநாயக பிம்பத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலிமையான வில்ல வேணும். அப்பதான் அதுல சுவாரஸ்யம் கூடும். தமிழ்நாட்டுல பெரிய பேசு பொருளாக மக்களுடைய அன்றாட நிகழ்வுகள்ல கலந்திருக்கக்கூடிய அரசியல் களத்துல அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஆளும் வர்க்கத்திற்கு ஒரு வலிமையான எதிர்கட்சி வேணுமா இல்லையா? அப்பத்தானே அந்த அரசியல் கள சூடு பிடிக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா வலிமை மிகுந்த எதிர்கட்சிகள் இல்ல அப்படிங்கிறத ரொம்ப நாளாவே இந்த தமிழ்நாடு சந்திச்சிட்டு இருக்கு. எம்ஜிஆர், கலைஞர் ஜெயலலிதா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுல ரொம்ப காலம் பார்க்க முடியாம அரசியல் ஆர்வலர்களுக்கு இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு களத்துல இந்த குறைந்தபட்ச இந்த காலங்கள்ல எங்களுக்கு எதிர்வரிசையில எதிரிகளே இல்லை, எங்களை எதிர்த்து களமாடுறதுக்கு எதிரிகள் யாருமே இல்லைங்கிற கோஷத்தை முழுமையா கேட்க முடியுது. அது இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்த ஒன்றிய அரசை வழி நடத்தக்கூடிய அந்த கட்சிகளும் கூட பெரும்பான்மையா சொல்லக்கூடிய வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எதிராக வலிமையான எதிர்கட்சிகள் இல்ல, எங்களை எதிர்க்கிறதுக்கு ஆளுமை மிக்க ஒரு கட்சி இல்ல அப்படிங்கிறத நம்ம களத்திலையும் பார்க்கத்தான் செய்யறோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவிற்கு எதிராக ஒரு வலிமையான எதிர்கட்சியை எதிர்வரிசையை கட்டமைக்க முடியாம எல்லா கட்சிகளும் தடுமாறுறத, அதனால தான் தோண்டித்தனமா தான் நினைச்சதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை, ஒரு கொடுங்கோன்மை அரச மத்தியில நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? இதே நிலைதான் தமிழ்நாட்டிலையும் வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் போது, இல்ல தமிழ்நாட்டுல இங்க ஒரு வலிமை மிக்க ஆற்றல் மிக்க ஒரு எதிர்கட்சி உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நேற்றைய தினம் நடந்த அந்த நிகழ்வுல நாம் தமிழர் கட்சி நாங்க தான் இனி தமிழ்நாட்டிற்கு வலிமையான எதிர்கட்சி அப்படிங்கிறத அந்த கட்சியும் அதன் தலைவர் சீமானும் நிரூபிச்சிருக்கிறாரு. இப்ப என்னங்க, தமிழ்நாட்டில இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு வலிமையான எதிர்கட்சியே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. உண்மையிலேயே வலிமையான எதிர்கட்சி அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஆளும் வர்க்கத்தை எல்லா நேரத்திலையும் எதிர்க்கிறவங்களா, மக்களுக்கு தோளோடு தோல் நிக்கிறவங்களா ஒரு எதிர்கட்சி இருக்கணும். அந்த இடத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதற்கு மிக முக்கிய உதாரணம், இப்ப வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி கூட ஒரு தேர்தலை விடாம சந்திக்குது. ஆனா தமிழ்நாட்டுல பல்லாண்டு காலம் ஆட்சி செஞ்ச அஇஅதிமுக சமீபத்துல நடந்த இடைத்தேர்தலை சந்திக்க பயந்துருச்சு. இந்த இடத்துல நான் தான் எதிர்கட்சின்னு சொல்லி பேச்சளவுல சொல்லாம செயல்பாட்டுல நிரூபிச்சுச்சா இல்லையா நாம் தமிழர் கட்சி? முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக கூட இங்க கூட்டணிய கொண்டு வர்றதுக்காக, தனக்குள்ள கொண்டு வர்றதுக்காக எப்பொழுதுமே யாரையாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறது, எனக்கு எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கிறது. இப்படி அவர்கள் பகிரங்கமாக கூட்டணி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல, நான் கூட்டணி வச்சாலும் கூட்டணி வைக்காட்டினாலும் எல்லா தொகுதிகளையும் தனித்து நிற்கக்கூடிய ஆற்றல் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி எல்லா தருணத்திலையும் நான் தாண்டா எதிர்கட்சி அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமா நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைவரும் இருக்கிறத நம்மால மறுக்க முடியாது. இதற்கு முந்தைய காணொலியில கூட நான் பேசியிருந்தேன், ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க சீமான தொட்டிங்கன்னா நிச்சயமா அவர் எதிர்கட்சி தலைவர் தான், நீங்களே தவிர்க்க முடியாம சீமான எதிர்கட்சி தலைவரை ஆக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காணொலியை நிறைவு செஞ்சோம். அது நேற்று நடந்துருச்சு. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இவருக்கு உண்டான இந்த சம்மன் நிகழ்வுகள்ல எப்போதுமே நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் வழக்கமாக விசாரணைக்கு ஆஜராகிறதும், காவல் நிலையத்துல போய் அந்த விசாரணைக்கு கட்டுப்பட்டு பதில் சொல்றதும் இது வழக்கமான நடைமுறை தான். ஆனா நேத்து நடந்த அந்த விசாரணையில ஆஜராகிறதுக்காக
நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்தபோது மக்கள் வெள்ளத்துல மிகப்பெரிய மக்கள் நெரிசல கூட்ட நெரிசலை சமாளிக்க முடியாம காவல்துறையும் இந்த அரசும் தடுமாறினத அப்படியே லைவா நம்ம தொலைக்காட்சியில பார்த்தோமா இல்லையா? உங்களால அவரை எந்த விதமான சிரமமும் இல்லாம காவல் நிலையத்துக்கு கொண்டு வர முடிஞ்சா? எவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தை தாண்டி சீமான நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க. அப்ப மக்கள் செல்வாக்க சம்பாரிச்சு வைக்கிறத வாய் அளவுல சொல்லாம நேத்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட விசாரணைக்கு வந்த ஒரு தலைவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை தமிழ்நாடு மக்கள் கூட்டி காமிச்சிருக்காங்கன்னு சொன்னா இவர் உண்மையான எதிர்கட்சி தலைவரா இல்லையா? கூட்டம் கூடுறனால பெரிய மக்கள் வெள்ளத்துல மிதக்கிறனால நம்ம அவரை எதிர்கட்சி தலைவரா ஆயிட்டாருன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அதை தாண்டி இவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. தொடர்ச்சியாக அதிகார வர்க்கம் அவருக்கு உண்டான எல்லா அடக்குமுறையும் அவர் மேல கட்டவிழ்த்து விடுறீங்க. எல்லாத்தையும் தாண்டி தொடர்ச்சியாக மக்கள் பணியிலையும் கட்சி பணியிலையும் செயல்படக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் தானே இங்க தமிழ்நாடு எதிர்பார்க்குது. அதை தாண்டி அவர் அந்த களத்துல நின்றுகிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல கூட இது கடுமையான மன உளைச்சல். அதாவது அங்க தொடர்ச்சியாக கட்சி பணியில கலந்தாய்வு கூட்டத்துல கலந்துட்டு நீங்க கூப்பிட்ட அந்த விசாரணைக்காக இங்க வர்றாரு. நீங்க கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 62 கேள்விகளுக்கு மேல கேட்டதா சொல்றீங்க. இதற்கெல்லாம் அதுவும் கேட்ட கேள்விதான், திருப்பி திருப்பி கேட்ட கேள்வியே அவர்கிட்ட கேட்கறீங்க. அதற்கும் அவர் சலிக்காம பதில் சொல்லி வெளியில வந்ததோட அவர் வாகனத்துல ஏறி இல்லத்திற்கு திரும்பி இருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துலயும் பத்திரிகையாளர்கள் கூடி நின்றவன அவர்களை சந்திக்காம போக கூடாதுன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அங்க 1 மணி நேரம் பதில் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தானங்க எதிர்கட்சியில கொண்டு நிறுத்தணும்னு இந்த மக்கள் ஆசைப்படுவாங்க. இவன் தானே சோர்வடையாம எல்லா நேரத்திலையும் ஆளுந்தரப்பை எதிர்த்து கேள்வி கேட்கிறவனா இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தானே எல்லா நெருக்கடியிலையும் மக்களுக்கான குரலா ஒழிப்பான். தமிழ்நாட்டுல இந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்க்கிறதுக்கு இப்படி ஒரு வலிமை மிக்க ஒரு எதிர்கட்சியும் எதிர்கட்சி தலைவரும் வேணும். அது சீமானா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறோம்னு சொன்னா, இங்க திராவிட முன்னேற்ற கழகம் புறவாசல் வழியாக பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுல தனக்கான எதிர் வரிசையில நிற்கிறத ரொம்ப காலமா நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள்கிட்ட திணிக்க பாக்குது. இங்க தமிழ்நாட்டுல எங்களுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா தான், பிஜேபி தான் அப்படிங்கிறத எல்லா சம்பவத்திலையுமே அவர்களை எதிர்த்தரப்புல வச்சே திமுக அரசியல் செய்யறதை நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம். இதை உடைக்கணும். தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா எதிர்கட்சியா ஆகிறத விட ஒரு பெரிய ஆபத்து எதுவுமே இல்லை. இங்க அது நோட்டாவுக்கு கீழே உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியை நீங்க ஏன் எதிர்கட்சி ஆக்கக்கூடிய முனைப்புல இருக்கீங்க? இங்க வலிமை மிக்க 10% வாக்க நிரூபிச்ச ஒருத்தரை நீங்க ஏன் ஒரு கட்சி தலைவராகவே அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க? அதனாலதான் இந்த இடத்துல நாங்க சீமான எதிர்கட்சி தலைவரா நிறுத்துறதுக்கு முனைகிறோம். நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். எங்க ஈரோடு இடைத்தேர்தல்ல நிக்காதனால அஇஅதிமுக எதிர்கட்சி இல்லாம போயிருமா அப்படிங்கிற கேள்வி கூட நீங்க கேட்கலாம். அதை வச்சு மட்டுமே அஇஅதிமுக எதிர்கட்சி இல்லைன்னு நான் சொல்லல. மிக முக்கியமாக ஒரு எதிர்கட்சிங்கிறது எல்லா தருணத்திலையும் ஆளும் கட்சிக்கு எதிராக மக்களோட மக்களா நிக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கணும். அந்த இடத்துல இப்ப அஇஅதிமுக இருக்கா? உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அஇஅதிமுக அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்க முடியாமையே தடுமாறுறத நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம். அதனாலதான் நான் உறுதியிட்டு சொல்றேன், எப்பொழுதுமே ஆளும் வர்க்கத்திற்கு பெரும் சவாலாக எல்லா நேரத்திலையும் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து சண்டை செய்கிறவர்களாக, எல்லா களத்திலையும் அவர்களுக்கு எதிராக நின்று மக்களை சந்திக்கிறவராக நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைவர் சீமான் அவர்களும் இருப்பதால் மறுபடியும் மீண்டும் உறுதியிட்டு சொல்ல முடியும், தமிழ்நாட்டுக்கு நீந்தாயா எதிர்கட்சி தலைவர். எப்பொழுதுமே ஆளும் கட்சிக்கு எதிர்முகாமில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வலிமை மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தால் ஆளும் தரப்பு கூடுதல் வலிமை பெறும். அப்படி ஆளும் கட்சி கூடுதல் வலிமையும் வளமும் பெற்றுவிட்டால் மக்கள் நலமும் வளமும் பெறுவார்கள். அப்படி வலிமை மிக்க எதிர்கட்சியாக நாம் அங்கீகரிப்போம் நாம் தமிழரை. நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.